அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இந்தியா vs USA மேட்ச்க்கு இடையில நடந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக விராட் கோலியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா vs USAக்கு இடையில தேர்ட் லீக் மேட்ச் நேற்று நடந்துச்சு. அதில் சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்கோட பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸால நேற்று இந்தியா வின் பண்ணுச்சு. பட் அதில் எல்லாரும் நோட் பண்ணுற விதமாக விராட் கோலியோட ஃபார்ம் சரியா போகாது. இப்போதைக்கு அது ஹெட்லைனாக மாறி இருக்கு. ஐபிஎல்ல நல்ல சீசனாக அவருக்கு அமைஞ்சு RCB குவாலிஃபை ஆகி கப் வின் பண்ணவில்லை என்றாலும் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருந்தது. 700+ ரன்ஸும் அடிச்சாரு. அதே ஃபார்மை வேர்ல்டு கப்லையும் கொடுப்பாருன்ட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. 3 மேட்ச் நடந்துச்சு. 3 மேட்ச்லையும் டபுள் டிஜிட் கூட போகல. முகமது கைஃப்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, விராட் கோலி ஓப்பனிங் இறங்க வேண்டாம், 1 டவுன் இந்தியாவுக்காக இறங்கினா நல்லா இருக்கும்ட்டு அவர் ஃபீல் பண்றாரு. பட் RCBக்காக as a ஓப்பனரா தான் களமிறங்கி 700+ ரன்ஸ் அடிச்சாரு. விராட் கோலியோட லாஸ்ட் 3 மேட்ச் ஸ்கோர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா, அயர்லாந்துக்கு எதிராக 1 ரன், பாகிஸ்தானுக்கு எதிராக 4 ரன், நேத்து USAக்கு எதிராக ஃபர்ஸ்ட் பால்ல டக் அவுட் ஆனாரு. ஸோ இது மூலமா ஒரு ஒஸ்ட் ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் எவர் கோல்டன் டக் இன் T20 வேர்ல்டு கப். இது வரைக்கும் பால்ல விராட் கோலி அவுட் ஆனதே இல்ல. பர்டிகுலரா T20 வேர்ல்ட் கப்ல நேத்து இந்த ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணியிருக்காரு. எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஃபுல் லென்த் டெலிவரி, ஆங்கிளிங் அக்ராஸ், அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் வீக் தான். நேத்துமே அதே மாதிரி தான் ஒரு பால் ஆஃப் சைடு அடிக்க போய் எட்ஜ் ஆயிட்டு. ஸோ கீப்பர் அந்த கேட்சை ஈஸியா பிடிக்க விராட் கோலி அவர் ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டு நடை கட்டிட்டாரு. அவர் விக்கெட் எடுத்தவரும் வேற யாரும் கிடையாது, சௌரப் நெட்ராவால்கர். இவர் ஒரு இந்தியன் பான், USAக்கு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஒரு லெஃப்ட் ஆர்மர். பான் அண்ட் பாட் எல்லாமே மும்பை தான். அவருக்கு நேற்றுக்கு டே நல்லபடியா அமைஞ்சு விராட் கோலி மட்டும் அவுட் எடுத்தது இல்லாம ரோஹித் சர்மாவையும் அவுட் எடுத்து நேத்துக்கான மேட்ச் அவருக்கு கண்டிப்பா மெமரபிள் மேட்சாக மாறி இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு நடந்த நல்ல விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹர்ஷ்தீப் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. சூரியகுமார் யாதவும் ஒரு 50 அடிச்சது கண்டிப்பா பூஸ்டா இருக்கும். ஹர்ஷ்தீப் சிங் 9 ரன்கள் மட்டும் கொடுத்து 4 விக்கெட் எடுத்ததுனால இந்தியாவுக்காக பெஸ்ட் ஸ்பெல் இன் T20 வேர்ல்ட் கப்ன்ட்டு T20 வேர்ல்ட் கப்லையும் பெஸ்ட் ஸ்பெல்ல போட்டிருக்காரு நம்மளோட ஹர்ஷ்தீப் சிங். ஸோ நமக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு குட் விஷயம், இந்தியா இந்த வெற்றி மூலமா குவாலிஃபை ஆயிருச்சு. ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் எல்லாம் இவ்வளவுதான். விராட் கோலி திரும்ப அவரோட பழைய ஃபார்முக்கு வருவாரா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஓப்பனிங் இறங்கணுமா இல்ல 1 டவுன் இறங்கணுமான்ட்டு உங்களோட தாட்டை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் சொல்லி நம்புறேன். நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.